கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, தன்னையே மறுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்ய என்று புனித வனத்து அந்தோனியார் கிறிஸ்துவை அன்பு செய்தார். ஒப்பற்ற செல்வமாக அவரை பற்றி கொண்டார். எனவே இன்று நாம் தமிழர் தினமாகிய 3வது நாள் காணும் பொங்கல். எனவே உலகமே இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பாரம்பரியத்திற்கும் பெயர்வான இந்த பொங்கல் நாளிலே கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாமும் இன்று தமிழ் பொங்கலோடு இன்று வனத்து அந்தோனியாருக்கு நாம் பொங்கல் கொண்டாடி அவரிடத்திலே அவருடைய பரிந்துரைக்காக ஜெபிக்கிறோம். எனவே நாம் பொங்கல் கொண்டாடுகின்ற இந்த வனத்து அந்தோனியார் யார், அல்லது நாம் இந்த வனத்து அந்தோனியாரை பற்றி இதுவரை அறிந்தவை அறியாதவை ஏதாவது இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்து அவருடைய உண்மையான பரிந்துரை, அவருடைய பரிந்துரையில் நாம் வாழ்வதற்கு உமையே நான் மேலாக அன்பு செய்கிறேன் என்ற வாக்கு கொடுப்பதற்கு இந்த நேரத்திலே தியானிப்போம். புனித வனத்து அந்தோனியாரை பற்றி அறியாத அல்லது அறிந்த 10 விஷயங்களை பற்றி இன்று நான் சிந்திக்க அழைக்கிறேன். எகிப்திலே 251ஆம் ஆண்டு அல்லது 250 இறுதியிலே ஒரு பணக்கார குடும்பத்தில் கோமா என்ற இடத்திலே பிறந்தவர். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்ற எகிப்தில் 1000 ஏக்கருக்கு மேலான சொத்துக்கு அதிபதியானவர், செழிப்போடு வாழ்ந்தவர், வாழ வேண்டியவர். ஆனால் அந்த பணக்கார குடும்பத்திலே அவர் பிறந்தாலும் 18 வயதிற்குள் அவருடைய பெற்றோர்கள் இறந்து விடுகின்றார்கள். எனவே அந்த பெற்றோர் இறந்த அந்த தருணத்திலே இவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. முதல் விஷயமாக நாம் அவரை பற்றி சிந்திக்கின்ற போது வருவது, அவர் ஒரு சாதாரண ஒரு படித்த பெரிய ஒரு குருவானவரோ டாக்டரோ அல்ல, ஒரு சாதாரண மனிதர், எளிய மனிதர். ஆனால் இன்று நம்முடைய ஆன்மீகத்திற்கு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, துறவு நிலைக்கு ஒரு பெரிய அதிகார வர்க்கமாக, அதிகார மையமாக இருக்கிறார். எத்தனையோ குருக்களுக்கும் துறவிகளுக்கும் துறவு மடங்களுக்கும் அவர் துறவு மட தலைவர் என்று சொல்லுகிறோம். ஒரு எளிமையான வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதர் 18 வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்தாலும் தன்னுடைய 18வது வயதில் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் தன்னுடைய 3000 ஏக்கருக்கு மேல சொத்துக்களை ஒரு பகுதியை தன்னுடைய சகோதரி கொடுத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் பெற்று ஏழைகள் கொடுக்கிறார். அப்போ அதற்கான காரணியம் என்னவென்றால், முதலாவதாக ஒரு சாதாரண மனிதர். இரண்டாவது காரண விஷயம், a single gospel verse changed his entire life. அவர் 18 வயதாக இருந்த பொழுது திருப்பலியிலே கண்ட நேரத்திலே மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறை வாக்கியம், நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் என்னை பின்பற்றி வா என்கிறார் ஆண்டவர். ஒரு பணக்கார வாலிபனுக்கு நடந்த நிகழ்வு என்பது நமக்கு தெரியும். பிறகு அவனிடத்தில் ஏராளமான சொத்துக்கள் இருந்ததால் அவன் மிகுந்த மன வாட்டத்தோடு சென்றான் என்று. இந்த வார்த்தை புனித வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சொத்துக்களை ஒரு பகுதியை தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு எல்லா சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய இல்லத்துக்கு அருகிலே ஒரு எளிய துறவு நிலையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, so a single gospel message changed his life. மூன்றாவது, வனத்து அந்தோனியார் சாத்தானிடத்திலே சாத்தான் அவரை அதிகமாக சோதித்தது. for demons in the desert, பாலைவனத்திலே சாத்தான் சோதிக்கப்பட்டார், பயங்கரமாக சோதிக்கப்பட்டார். அவ்வாறு அவர் பயங்கரமாக சோதிக்கப்பட்டு கடைசியிலே அவர் சாத்தானை வெல்கிறார். அப்பொழுது சாத்தானை வென்ற பிறகு அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு துன்பங்களை சந்தித்த பொழுது
ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீர் என்று கேட்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் அருகே இருந்தேன், உன்னை பாதுகாத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சாத்தானை இவர் வென்றதனால் காரணம் என்னவென்றால், நாம் சாத்தான் என்று சொல்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கல் ரீதியாக இருக்கலாம் சாத்தான் இருக்கின்றது. எனவே அந்த சாத்தானை ஏறிட்டு நாம் அதற்கு அவர் போரிடுகின்ற பொழுது காரணத்தினாலே கடைசியிலே அந்தோனியாரை விட அதிகமான பேய்களை ஓட்டியவர். பேய்களை ஓட்டுவதற்காக மக்கள் இவரை நோக்கி சென்று பேய்களை ஓட்டுவதில் மிகவும் பிரசித்தி பெற்றவராக விளங்கியவர் புனித வனத்து அந்தோனியார். காரணம் என்னவென்றால், இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தன. எனவே அந்த சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். ஆக அதனால் ஏற்பட்ட சோதனை, பிறகு ஆன்ம சோதனை, பிறகு உடல் ரீதியான சோதனை, பிறகு மன ரீதியான சோதனை, உளவியல் ரீதியான சோதனை, எல்லாவற்றையும் அவர் வென்று ஜெயித்து கடைசியில் கடவுளால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். அதனால்தான் அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவரை தேடி யாரெல்லாம் தீய சக்தியால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் புனித வனத்து அந்தோனியாரை சென்று அவரிடத்தில் குணம் பெற்றார்கள். எனவே இவர் சாத்தானை ஜெயித்தார் என்றது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்னவென்றால், he was an illiterate but profoundly wise. நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் அவர் பெரிய படித்தவர் கிடையாது, அதிகம் படித்தவர் கிடையாது. ஏன்னா தொடக்க காலத்திலே நாம் விவிலியங்கள் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, எல்லோருக்கும் சென்று அடையவில்லை. இந்த காலத்தை போன்று புத்தகங்களாக இல்லை. எனவே ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி வழியாகத்தான் அதிகமான பாரம்பரியங்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. அப்போ ஒரு படிக்காத ஒரு மனிதர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அதன் பிறகு அவருடைய அந்த ஞானத்தினாலே அவருடைய அந்த ஞானத்தை பெறுவதற்காக பெரிய பெரிய படித்த குருக்களும் ஆயர்களும் துறவிகளும் தலைவர்களும் மக்களும் வரை தேடி சென்றார்கள். படிக்காதவர், விவிலிய புலமை பெறாதவர், ஒரு இல்லிட்டரேட்டராக இருந்தவர், அறியாமையில் இருந்தவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய கருவூலமாக விளங்கினார். எனவே ஆயர்களும் குருக்களும் அவரிடத்திலே ஆலோசனை பெறுவதற்காக, அறிவுரை பெறுவதற்காக சென்றார்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த பக்தி அதுவே இவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஐந்தாவதாக, his life was written by Athanasius. இவர் படிக்காதவராக இருந்தாலும் இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே தான் அத்தனாசிஸ் என்ற விவிலிய ஆராய்ச்சியாளரும் அவரோடு கூற இருக்கின்றார். எனவே அவரோடு இவருக்கு தோழமை ஏற்படுகின்றது. மக்கள் இவரை சென்று அடைந்து இவரிடத்திலே பெற்ற ஆலோசனைகளை பார்த்த அத்தனாசிஸ் தான் இவரை பற்றி இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத ஆரம்பிக்கிறார். இவரோடு தொடர்பு கொண்ட பிறகு வீத்தா அந்தோனி, வீத்தா என்றால் லைஃப், வாழ்க்கை, அந்தோனி என்றால் அந்தோனியார், அந்தோனியாருடைய வாழ்க்கை. இன்று துறவு மடங்களிலே இவருடைய புத்தகங்கள் தான் இருக்கின்றன. 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இவருடைய புத்தகங்கள் இன்று துறவு மடங்களிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் புனித அத்தோனியாஸ். படிக்காதவர் எத்தனையோ பேர் படிப்பதற்கு, இறை அறிவை பெறுவதற்கு, கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறார். அதற்கு முதற் காரணமாக இருந்தவர் இவருடைய காலத்தவரான அத்தனாசிஸ். அவருடைய வாழ்க்கையை பற்றி புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை என்ற அந்த புத்தகம் துறவு மடங்களுக்கெல்லாம் அது ஒரு அடிகோலாக, அடித்தளமாக, வழிகாட்டியாக துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அமைந்திருக்கிறது என்பது. ஆறாவதாக 250 பிறந்து 356 இறக்கிறார். 311 ஆண்டு ரோமையை ஆண்ட மாக்சிமஸ் என்ற மன்னனுடைய வேத கலாபனை அந்த நேரத்திலே மக்கள் எங்கும் சிதறிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் அலெக்சாந்திரியாவிலே சென்று அங்கிருந்து கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்காக, கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு பயந்தவர்களுக்கு இவர் ஊக்கமூட்டுகிறார். எனவே இவர் ஆசைப்பட்டது கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியாக வாழ வேண்டும், மாற்றிடம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் யார் எல்லாம் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கின்றார்களோ அல்லது வேத சாட்சிகளாக இறக்கின்றார்களோ, யார் எல்லாம் இரத்தம் சிந்துகின்றார்களோ அவர்கள்தான் புனிதர்கள் என்ற ஒரு வரையறை வந்து கொண்டிருந்தது. அதற்கு மாறாக புனித வனத்து அந்தோனியாருக்கு பிறகு
இவர் மறைசாட்சியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் கடவுளுடைய ஆசிரால் 106 ஆண்டு காலம் உலகிலே வாழ்ந்தார். எனவே இவருக்கு பிறகுதான் அசட்டிசிசம், துறவு நிலை, நம்மையே நாம் வருத்தி கடவுளுக்காக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, அதன் மூலம் புனிதராகுவது. அப்போ இவர் என்ன சொல்கிறார்? இந்த 106 ஆண்டுகள் வாழ்ந்து நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய உடலுக்கு, அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த துறவு நிலை ஒரு புனிதமான நிலை அடைய பண்ண எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களே வருத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய உடலை வருத்துவதன் மூலம் தங்களுடைய துறவு நிலையை அடைய வேண்டும், கடவுளுக்கு அது புனிதராக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களிடையே மக்களிடையே ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆனால் இவர் நாம் கடவுளுடைய உண்மையான ஒரு புனிதராக வேண்டுமென்றால் கடவுளின் ஆலயமான இந்த உடலை மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நடுநிலை மனிதராக, பேலன்ஸ்டு மேனாக இருந்து 106 ஆண்டுகள் வாழ்ந்து, எனவே நாம் நம்முடைய துறவு நிலையின் மூலம், மொனாஸ்டிக் லைஃபின் மூலம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து புனிதராக வேண்டும் என்று சொல்லி 106 ஆண்டுகள் இவ்வுலகிலே வாழ்ந்து சாட்சியாக புனிதரானார். 7வது காரியம் என்னவென்றால், அவர் வாழ்ந்தது he lived a desert life, yet a hermit forever. அவர் ஒரு பாலைவனத்திலே வாழ்ந்தார். அவர் பாலைவனத்திலே வாழ்ந்தால் அவர் தனக்கென்று ஒரு துறவுமடத்தை அமைத்து கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அவர் வாழ்ந்தது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பாலைவன வாழ்க்கை. ஆனால் கடைசி வரை அவர் அந்த துறவு நிலையில் இருந்ததனாலே இவரை பின்பற்றி, இவருக்கென்று இவருடைய சீடர்கள் இவரை பின்பற்றி, இவருடைய சீடர்கள் ஆங்காங்கு குழுமமாக அவர்கள் துறவு இல்லங்களை ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் படிப்படியாக இந்த வனத்து அந்தோனியாருடைய துறவுமறு இல்லங்கள் அமைக்கப்பட்டன. எனவே இவர் கடைசி வரை துறவியாக ஒரு பாலைவனத்திலே தனித்திருந்தாலும், அதால் வாழ்க்கை தனித்திருந்தார், எ டெசர்ட் லைஃப், லோன்லி லைஃப் இருந்தாலும் கூட இவரை பின்பற்றியவர்கள், இவருடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள், அவர்கள் பல்வேறு குழுக்களாக இணைந்து தனித்திரு குழுவமாக இருந்து துறவுமட வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். 8வது விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்றைக்கி நாம் கொண்டாடுகின்ற இந்த வனத்து அந்தோனியாருடைய பொங்கலுக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், he was called the patron of animals and the healer of Saint Anthony's fire. நான் அந்தோனியாருக்கு பொங்கல் வச்சு இன்றைக்கி நாம் விலங்குகளுக்காக நாம் நன்றி விழா எடுக்கின்றோம். நிறைய பார்த்தீங்கன்னா அவருடைய படத்துலையும் அந்த வனத்தினுடைய படத்திலையும் விலங்குகளை பார்த்திருப்பீர்கள், வனவிலங்குகளை பார்த்திருப்பீர்கள். காரணம் என்னவென்றால், புனித அந்தோனியார் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, ஏறக்குறைய 13 நூற்றாண்டு வரை இந்த செயின்ட் ஆண்டனிஸ் டிசீஸ் அல்லது ஆண்டனிஸ் ஃபயர், அந்தோனியார் தீ அப்படின்னு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதிக்கு அதுவரை யாரும் 13 நூற்றாண்டுகளாக மருந்து கண்டுபிடிக்கலை. இந்த அந்தோனியாரிடத்திலே வேண்டி மக்கள் அந்த வியாதியிலிருந்து குணம் பெற்றார்கள். அதனால தான் அந்தோனியாருடைய வனத்தந்தோனியாருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் இடது நீள தாடி வச்சுருப்பார், வயதான குளத்திற்கும் வெள்ளத்தாடின்னு இருக்கும். அவருடைய இடத்துல ஒரு பன்னியை அப்படியே அணைச்சிருப்பார். அது எதற்காக என்றால், அந்தோனியாருடைய சீடர்கள் பன்றிகளை வளர்த்தார்கள். எதற்காக என்றால், இந்த பன்றியிலிருந்து எடுக்கப்பட்ட மருந்து தான், அவர்கள்தான், இவருடைய சீடர்கள் தான் இந்த மருந்தை கண்டுபிடித்தது. இந்த வியாதியிலிருந்து அவர்கள் குணம் பெற்றார்கள். எனவே இவருடைய வழிவந்தவர்கள் சீடர்கள் பல்வேறு விதமான மருத்துவமனைகளை நிறுவினார்கள், அந்த மருந்துகளை கண்டுபிடித்தார்கள். எனவே அந்த மருந்து அதற்காகத்தான் இந்த பன்றி வளர்க்கப்பட்டன. எனவே அந்த வியாதி ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகள் வரை இந்த வியாதியினால் மக்கள் குணம் பெற்றார்கள். அதற்காக அந்த அந்தோனியார் தீ என்கிற அந்த ஒரு வியாதிக்கான மருந்து அந்த பன்றிக்குட்டிலிருந்து எடுக்கப்பட்டதனால்தான் அவர் அந்த பன்றியை தன்னுடைய இடது மார்பிளே அணைத்திருப்பிய ஹீலர் ஆஃப் செயின்ட் ஆண்டனிஸ் ஃபயர், அந்த வியாதி நோயை குணப்படுத்துகின்றவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். அதனால தான் அவர் விலங்குகளுடைய பாதுகாவலர் என்று நாம் கொண்டாடுகின்றோம். 9வதாக, he solved Arian controversy. படிக்காதவர், நமக்கு தெரியும், சாதாரண மனிதர். 325வது ஆண்டிலே, இப்போ நமக்கு தெரியும் 1200 ஆண்டுகளுக்கு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள்
நைசியாவுக்கு சென்று அந்த 1700வது அந்த ஆண்டு விழாவை கொண்டாடினார். ஏன்னா அப்போ தான் இந்த நம்முடைய திருப்பலி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கின்ற பாடுகின்ற கிரேதோ நம்பிக்கை அறிக்கை. ஏரியன் என்ற ஒரு ஆயர் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கடவுளிடத்திலே வந்தவர் அல்ல, அவர் இறைமகனுடைய பிள்ளை அல்ல, அவர் ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பரப்புகிறார். அப்படின்னா அவர் மரியாளுடைய மகன், கடவுளுடைய மகன் கிடையாது. இதை பின்பற்றி பலவிதமான ஆயர்கள், குருக்கள் அல்லது மக்கள், அரசர்கள் எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எனவே இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக இவருடைய நண்பர் அத்தனையாஸ் வருகிறார், மக்களுக்கு புரியல் வைக்கிறார். எனவே இவரை 5 முறை நாடு கடத்துகின்றார்கள், அத்தனாசியஸை நாடு கடத்துகின்றார்கள். படிக்காதவர். அப்பொழுது இவர் தலையிட்டு அந்த கொள்கையை மறுக்கிறார். அந்த கொள்கையானது நிராகரிக்கப்படுகிறது. இதை ஒட்டித்தான் நாம் உயிர்ப்பு விழாவுக்கு பிறகு கடவுள் மூவொரு இறைவனாக இருக்கிறார் என்ற விழாவை கொண்டாடுகின்றோம். சாதாரணவர், படிக்காதவர், இந்த இவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர்கள் சிந்திக்கின்ற ஒரு தியாலஜியை கொடுத்தவர் யாருன்னா புனித வண்ணத்து அந்தோணியார். அந்த ஏரியன் கான்ட்ரவர்சியை இவர் திருத்தார். இறுதியாக இதுதான் வித்தியாசமானது, a radical humility even in death. என்ன அப்படின்னா, அவருடைய வண்ணத்து அந்தோணியாருடைய கல்லறை மக்காசியூஸ் அமாத்தஸ் என்ற 2 சீடர்கள் அவருக்கு. அப்போ அவர் என்ன கேட்டாராம், என்னுடைய இறப்புக்கு பிறகு நான் இறக்கின்ற அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாளை நான் இறந்த பிறகு மக்கள் என்னை தேடி என்னுடைய கடலில் வழிபடுவார்கள். கடவுளுக்கு எனக்கு வணக்கம் பெற நான் விரும்பவில்லை, எளிமை, நான் வணக்கம் பெற விரும்பவில்லை. எனவே அது கடவுளுக்கு தான் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். எனவே நான் எங்கு அடக்கம் செய்யப்படுகிறேன் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று தன்னுடைய இறப்பிலே எளிமையை கடைப்பிடித்ததால் இன்றும் அவருடைய கல்லறை அறியப்படாமல் இருக்கின்றது. ஆக ஒரு சாதாரண எளிய மனிதராக பிறந்து தன்னுடைய பிறப்பிலிருந்து, அதாவது பிறந்தது வளமை, கடைசியிலே இறப்பிலே எளிமையாக பிறந்து இன்று உலகமுழுவதும் இருக்கின்ற அனைத்து துறவற மடங்களுக்கும் ஒரு துறவு மட தலைவராக இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வம் என் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து 356ஆம் ஆண்டு 106வது வயதில் தன்னையே கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்த புனித வண்ணத்து அந்தோணியார் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவரை நாம் பின்பற்றி நம்மையே நாம் மறுத்து ஒப்பற்ற என் செல்வமே என்று ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து இன்று நாம் புனித வண்ணத்து அந்தோணியாருடைய விழாவை அர்த்தமுடன் கொண்டாடி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, சீடர்களாக நாம் வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.